வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 9ஆம் தேதி 8வது மாதம் 2026ஆம் ஆண்டு ஆடி மாதம் 24ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தாய் வழி உறவு தந்தை வழி உறவு யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. குடும்பத்தில் உறவுக்குள்ளாக சிக்கல்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் மிகப்பெரிய அளவுக்கு ஆத்ம ரீதியான அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தனிப்பட்ட செல்வாக்குடன் பெறக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். அசையாமசையா பொருள் சேர்க்கை, குடும்பம், தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடைவதும், குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். வெளியிடம், உத்தியோகம், உறவுக்காரர்களால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படக்கூடிய உன்னதமான காலகட்டம். தொழில் ரீதியாக அற்புதமும் ஏற்றங்களும் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எதிர்பார்க்காத அனுகூலமும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு தனிப்பட்ட முயற்சிகளும் பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். தனிப்பட்ட சந்திராஷ்டிரம் உள்ள நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை என்றாலும், புதிய அறிமுகங்கள், உறவுக்காரர்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன்
ஒரு சிறிய மனத்தாங்கல்களோ கஷ்டங்களோ ஏற்படக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியாருக்கு மிகப்பெரிய வெற்றிகளும் சந்தோஷங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டம். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பெரிய யோகத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக இழுபறியாக இருந்த சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது, ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபமோ பூத கண்ணாடி ஆராய்ச்சியோ கூடவே கூடாது என்பதும், தனிப்பட்ட செல்வாக்குகள் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகள், புதிய முயற்சிகள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்காத நன்மைகள் யோக பலத்தை பெற்றுத்தரும். புதிய முயற்சிகளில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.